வெல்கம் டு மை சேனல் வேணி அஃபிஷியல் கேவி. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்போது வீடியோ போட்டால் கூட என் வீடியோ வந்து பார்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், சொல்லி என்னால் வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல, அதுதான் விஷயம். பட் நான் எப்போது போட்டாலுமே அதே நிறைய பேர் பார்க்குறீங்க. லைஃப்பில் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்காண்டி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தான் முக்கியம். பட் எனக்காண்டி நிறைய பேர் இருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எப்படி தமிழ் ஷோக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எப்படின்னு போனதுங்கிறது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். பட் காண்டாக்ட் பண்ணோன்னே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைமில் விட்டு தேர்ட் டைம் தான் வந்து எனக்கு கிளிக் ஆணுச்சு. அப்போ வந்து என் நம்பர் கேட்டாங்க. அப்புறம் நம்பர் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணோன்னு நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். அப்புறம் கால் பண்ணி ஒரு 5 கொஷின்ஸ் பக்கம் கேட்டாங்க. அப்புறம் அது ஓகே ஆனோடனே ஷூட் டைமும் டேட்டும் வந்து அவங்க அவங்களாம் சொன்னாங்க. அப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. நீ ஒரு லொக்கேஷன் சொல்லிடுவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே பிக் பண்ணிப்பாங்க. பட்டு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளும் வந்து டிவியில் வந்துட்டோன்னு. பட்டு அங்கேயே வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ரூமு, எல்லாருக்குமே சேர்ந்து தான் ரூம்ஸு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு தான் கொஞ்சம். அப்புறம் அங்கே போனோன்னே அது உள்ளே போனோம். அதுக்குள்ளே போனோன்னா அவங்களே சேரில் வந்து நம்மளை உட்கார வைப்பாங்க. நம்மளும் உட்காரக்கூடாது, அவங்க சொல்கிற சேரில் தான் நம்ம உட்காரணும். உட்காந்தோடனே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. யார் வேணால் மைக் வாங்கி பேசிக்கலாம். சில பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் போடுவாங்க. இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழாக்கு போகணுன்னா நீங்கள் அதில் பேசியிருந்தீங்கன்னா உங்களை அந்த டேரக்டர் வந்து போகணுன்னு நினச்சா மட்டும்தான் அவர் போடுவார். பட் ஏன்னா எல்லாமே போட்டிருந்தாரு. நான் சும்மா திக்கினது தடர்னது எல்லாத்தையும் போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். ஒரு ஜாலியாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. பொண்ணுங்கனாலேயும் என்னன்னால எப்படி சொல்லப்போனே எப்படி இருந்து எப்படி வந்தேன்ல யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, புதுசாக ஏதோ சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தமிழ் ஷோ, அதுவும் இல்லாமல் ஜீ தமிழ். சில பேர் வேணால் முடி இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். பிஃபோர் லைஃப் நம்ம சூஸ் பண்ணாலும் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ அந்த அண்ணா சொல்கிற மாதிரி டைவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் வர இப்போதைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். சும்மா பர்சனல் சாய்ஸாக உங்களோட சாய்ஸ் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வந்து முடி அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நம்மள வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், என்றைக்குமே யாரையுமே எந்த இடத்துலையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதீங்க. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலுமே கேர் பண்ணிக்காதீங்க. லைஃப்பில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, எது தேவையில்லையோ அதை விட்டுருங்க. ஏன்னா இது நம்ம லைஃப், நமக்காண்டி வாழணும். ஒரு பொண்ணு வந்து வெளியில் போய் ட்ராவல் பண்ணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு என் லைஃப்லலாம் நான்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்காண்டி இருக்கிறது ஒரு லைஃப். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.